ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்துருக்கோம். சரிங்களா, இப்போ இங்கே என்ன ரேட்டு என்ன விலை எத்தனை மணிக்கு இந்த மீன்லாம் கிடைக்கும், மலிவாக கிடைக்கின்றதுலாம் நம்ம நேரடியாக விற்பனை செய்வங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா, உங்கள் பேருமா? கிட்ட உங்கள் பேர்? உங்கள் பேருமா? முழு நேரம் இதுதானே உங்களுக்கு வேலை? முழு நேரமே இதுதான் வியாபாரம். வேலை எங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது. இன்னும் போனால் நாங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு ஓகே. எத்தனை மணிக்கு மாதிரி வருவீங்க? காலையில் 7 மணி 8 மணி அதுலேருந்து போட்லேருந்து மீன் வரோம். பைப்பர் மீன் அதை வாங்கி நாங்கள் இங்கே இப்போ நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேருமா அந்த மீன் வியாபாரத்துக்கு போகிறாங்க? வீட்டுக்கு ஒரு போட்டு இருக்குமா? இல்லைப்பா, நீ போட்டு வாங்கி விட்டா 3 பேர் நாங்கள் தொழிலுக்கு போவோம். அந்த மாரி வியாபாரம். ஒரு போட்டுக்கு 5 பேர் 7 பேர் போவாங்க, 8 பேர் கூட போவாங்க. இல்லை பைப்பருக்குலாம் 4 பேர் போகிறாங்க. 4 பேர் போகிறாங்க. இப்போ எத்தனை மணிக்கு அந்த கடலுக்குள்ளே போவாங்க? விடியகால 3 மணி 2:30 மணி 1 மணி 1:30 மணி இப்படி போகிறவங்க நைட்டு 11 மணி கூட போவாங்க. போயிட்டு வரும்போது மாலை நேரத்தில் எத்தனை மணிக்கு வந்துடுவாங்க? இங்கே வந்து 12 மணி 1 மணி 1:30 மணி இப்படி வருவாங்க பகலில். நைட்டில் அப்படி போவாங்க. பகலில் 2 மணிக்கெலாம் இங்கே வருவாங்க. ஒரு சமயம் 3 மணி கூட ஆகிடும். அப்படியாப்பா அப்பா என்ன எடுத்துக்க நேரத்துக்கு வந்தால் அவ்வளோ வேலை போகாது. காலையிலே வந்தால் வேலை போகும். காலையில் ஒரு 10 மணிக்கு காலையில் வந்தால் வேலை போகும். ஆனால் எடுத்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். நிறைய அதிகமாக வாங்கிட்டு போகலாம். இல்லை விலையாக தான் இருக்கும். மீன் நல்லாவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த காஷ்மீரில் இப்போ விற்பனை செய்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே இந்த வீடு பக்கத்தில் இருந்து வராங்களா இல்லை தொழில் இருந்தாலும் வராங்களா? கிருஷ்ணா குப்பம், மலோர்காடு, திருவத்தூர், நாதாஜி நகர் இந்த மாதிரி ஏரியாங்கள்ல இருந்து வந்து பாடுபடுறோம். நாங்கள் ஒரு சிலர் நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த அரசாங்க சார்பில் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் எதனா இருந்தாங்களா? என்னென்ன உங்களுக்கு எந்த எதுவும் இருக்காது உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் மரம் வாங்கிட்டு எங்களோட கடையே எங்களுக்கு சதம் இல்லாத இருக்குது. கடை எங்கள் நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே இந்த கடையே நாங்கள் வைக்கல. யாராவது அந்த மாதிரி அவ்வளோதான். எல்லா நேரத்திலும் உங்களுக்கு அது வாடகை கொடுக்குறது கரெக்டாக வருமா? 30 ரூபாய் வாங்கி விற்கிறாங்க. நம்ம விற்கிற மாதிரி எப்படி ஆளுங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க. சரி சரி சரிங்க. இப்போ இந்த போட்டில் பைப்பரை சொல்றீங்களா போட்டு சொல்றீங்களா? போட்டுமா போட்டு இருக்கோம். 2000 போட்டு கடலுக்கு போகிறவங்க மட்டும்